பெண்களுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன? பிள்ளைங்க கரெக்டாக ட்ரெஸ் அணிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. உடை நம்ம வசதிக்கானதுதான். உடை சார்ந்த பார்வை நம்ம யாருன்றதை சொல்றது, நம்ம எங்க இருந்து வரோம்னு சொல்றது. அதை நம்ம ஏத்துக்கணும். கரெக்டான கிராமத்து பிள்ளைங்கன்னா கரெக்டாக அணிங்க. சிட்டிக்குள்ளனா டீச்சர் மாதிரி காட்சியில் இறங்குறாங்க. அவங்க வசதிக்கு அவங்க போடுறாங்க, நம்மள அதை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. இப்போ பாலியல் வன்கொடுமை நடக்கிறது பெண்களோட அலட்சியமா இல்ல சமூகத்தோட அலட்சியமா? சமூகத்தோட தானே, பிள்ளைங்களெல்லாம் குறை சொல்ல முடியாது. மெயினாக பசங்களுக்கு தானே சொல்லணும், செல்ஃப் கண்ட்ரோல் தான் மெயினாக. கடைசியில் அவங்க ஒழுங்காக சரியில்லை. அதுக்குன்னா தப்பு நடக்குன்னா அதுக்கு நடவடிக்கை எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. கரெக்டான தூக்கு தண்டனை அந்த மாதிரி ஒரு தண்டனை யாருக்காச்சும் ஒரு ஆளுக்காச்சும் கொடுத்தாதான். கண்ணுக்கு நேராக 10 ரூபாய் தான் வச்சு வெட்டுறாங்களே, அந்த மாதிரி கண்ணுக்கு நேராக வச்சு பொதுவான இடத்துல வச்சு சுட்டுறாங்க, வெட்டினாங்க, அந்த மாதிரி நடந்துச்சான்னு சொல்லி இந்த மாதிரி தப்புலாம் திருப்பி நடக்காது. இந்தியா சம்பவம் நடந்துச்சு தமிழ்நாட்டிலேயே. அதுக்கப்புறம் திருப்பி இந்த மாதிரி சம்பவம் நடக்காம இருக்கும். ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அந்த மாதிரி நம்ம கான்செப்ட்லேயே போயிட்டு நம்ம வச்சுக்கோங்க. நம்ம அந்த மாதிரி தவறான பார்த்து நம்ம போக மாட்டோம். பிள்ளைங்களும் தப்பு பண்றவங்க இருக்காங்க, பசங்களும் தப்பு பண்றவங்க இருக்காங்க. அது எல்லாமே மெயின் வந்து நம்ம